வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.4ல் இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2/3, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஈக்குவல் டு 2/5 அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு 1/3, தென் ஃபைண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா இருக்குது. இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சம்மு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ 2/3 கொடுத்துருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி 2/5 கொடுத்துருக்காங்க. அப்புறமா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி வந்து 1/3 கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் என்ன அப்படின்னு இதான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச பரவலில் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றத நமக்கான ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏக்கு 2/3, ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கு 2/5, ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு 1/3. ஓகேங்களா. ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு பெஸ்ட்டு. பட் அதை விட என்ன அப்படின்னா, இங்கே 3 இருக்கா. ஸோ இது 2/3, இது -1/3. ஸோ 2லேருந்து 1 போச்சு. இது நான் எப்படி எழுதுறேன் அப்படி பாருங்கள். 2 - 1/3ன்னு எழுதியிருக்கேன். இதையும் ஓகேங்களா. ஏன்னா 2 டினாமினேட்டர் 3ன்றப்போ இதை நான் சிம்ப்ளிஃபை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ 2 - 1/3 ப்ளஸ் 2/5ன்னு எழுதுறேன். ஸோ 2 - 1ன்றது 1/3 ப்ளஸ் 2/5. இப்போ 3க்கும் 5க்கும் எல்சிஎம் கண்டிப்பாக 15 தான். அதனால் 5 இந்த சைடு கிராஸாக மல்டிபிள் பண்ணுறேன். இங்கேருந்து இங்கே போகும். இங்கே 3 வந்து இங்கேருந்து இங்கே போகுது. ஸோ 2 × 3 6/15. ஓகேங்களா. ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா 11/15 அப்படின்றது தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பிக்கான ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு சம். ஓகேங்களா. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றதான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த சம் பார்ப்போம்.